அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடிய போது அவர்களுக்கு ஆதரவாக நின்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் அறிக்கையிலும் உறுதியளித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நடத்திய போராட்டத்தை அவ்வளவு சீக்கிரம் யாரும் மறக்க முடியாது. போராடும் ஊழியர்களை கைது, சிறை, பணி நீக்கம் என அடக்குமுறையை கடைபிடித்ததோடு தற்காலிக ஆசிரியர்களை நியமித்தும் மிரட்டல் விடுத்தது. அரசு ஊழியர்களின் போராட்டத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பத்திலிருந்தே துணை நின்றது. கடந்த ஆண்டு நடைபெற்ற போராட்டத்திற்கு கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நேரில் சென்று தனது ஆதரவை தெரிவித்தார். இந்த அரசாங்கத்திடம் நீங்கள் எந்த ஒரு கருணையும் எதிர்பார்க்க முடியாது. இங்கே இருப்பது ஒரு கொடுங்கோல் ஆட்சி. தயவு செய்து இவர்களிடம் நாம் அமைதியான முறையிலே, நீங்கள் இப்படி காந்திய முறையிலே, நீங்கள் ஜனநாயக முறையிலே போராடுகிறீர்கள். இருந்தார்கள் அவர்கள் யாரோ கடந்து விட்டு போகட்டும், யார் போனால் என்ன, உயிர் போனால் என்ன என்று நினைக்கக்கூடியவர்கள். அவர்கள் சட்டியில் இல்லை என்கிறார்கள். அகப்பையில் வரும், சட்டியில் இருந்தால் தானே வரும் என்கிறவர்கள். சட்டியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பிலே உள்ளவர்கள் இன்றைக்கு அதையெல்லாம் சுரண்டி கொண்டு செல்பவர்கள் இன்றைக்கு நியாயம் பேசுகிறார்கள். நிச்சயம் விரைவிலே அம்மாவின் ஆட்சி வரும். உங்களது கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானவை. நான் ஏதோ அரசியலுக்காக உங்களது வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இதை பேசவில்லை. நான் உங்களது கோரிக்கைகளை தீர்க்க ஆலோசித்து எல்லோரிடமும் கலந்து பேசிதான் சொல்கிறேன். உங்களது கோரிக்கைகளில் நியாயம் இருக்கிறது. நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் ஆட்சி அமைக்கும். நிச்சயம் உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நான் உங்களிடம் கூறிக்கொண்டு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளுக்கும் தீர்வு கிடைக்க வழிவகை செய்யப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க நிரந்தர குழு, பணிபுரியும் இடங்களுக்கு அருகிலேயே அரசு ஊழியர்களுக்கு குடியிருப்பு, அரசு அலுவலக வளாகங்களில் சலுகை விலை உணவகங்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் குறைகளை தீர்க்கும் பல்வேறு அம்சங்கள் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக ஊராட்சி ஒன்றியந்தோறும் அரசு ஊழியர்கள் குடியிருப்பு அமைக்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 100 பேருக்கு குறையாமல் வேலை செய்யும் அரசு அலுவலக வளாகங்கள் அனைத்திலும் சலுகை விலை உணவகங்கள் அமைக்கப்படும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது உட்பட ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் அத்தனை கோரிக்கைகளுக்கும் தீர்வு கிடைக்க வழிவகை செய்யப்படும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என மாண்புமிகு அம்மா சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்து அவர்களுக்கு உறுதியளித்திருந்தார். ஆனால் அம்மாவின் வழியில் ஆட்சி நடத்துவதாக கூறிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி அரசு போராடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களை கைது செய்து கொடுமைப்படுத்தியதுடன் அவர்களின் கோரிக்கைகள் குறித்து இதுவரை வாய் திறக்காமல் உள்ளது என ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.